வணக்கம். இந்த பதிவை உங்களுக்காக வழங்குவது செல்வராஜ். இது வந்து ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் கொடுக்கப்படுது. அதனால தயவுசெய்து ரெக்கமெண்ட் எடுத்துக்காதீங்க. பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. இது நம்மளுடைய யூடியூப் சேனலுங்க. இதில் வந்து டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். இதில் வந்து நிஃப்டியோட லைவ் அப்டேட்ஸ் கொடுத்துருக்கேன். மார்னிங் ட்ரேடிங்க்கு இதுவே சப்போர்ட் ஆகும். நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா ஃபார் பிகினர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 15 வீடியோ இருக்குது. ஒன் பை ஒன்னாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொரு வீடியோ முடிச்சோன்னா பயிற்சி பண்ணிகிட்டே பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த கான்செப்ட் முழுமையாக செட் ஆகும். ஆல்ரெடி ட்ரேடர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த தவறாமல் பார்க்க வேண்டிய பாருங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேனலுக்காக சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இன்னைக்கு கோல்டு என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்ப்போம். கோல்டு வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்தது வந்து நேற்று இந்த ரேஞ்சில் நின்றுட்டு இருந்தது. ஒரு செகண்ட். கோல்டு நேற்று வந்து இந்த இடத்துல இருந்தது. இந்த சப்போர்ட்ல இருந்தே மறுபடியும் சப்போர்ட் எடுத்து போகுதுன்னு பார்த்தோம். மறுபடியும் மேலே போனது எது வரைக்கும் வந்து போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு போகல. பட் வந்து இதே ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்குது. புரிஞ்சுங்களா? இந்த இடத்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு அங்கிருந்து மேலே போய் டச் பண்ணிட்டு கீழே வந்திருக்கு. இதுவே ரெசிஸ்டன்ஸானா ரெசிஸ்டன்ஸ் தான் ப்ராப்பராக. இது வந்து 50 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரியும் ட்ரேடுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணிச்சுன்னு. 50 மினிட்ஸில் நம்ம போய் பார்க்கலாம். 50 மினிட்ஸ் ஆர் 5 மினிட்ஸ் எதில் வேணாலும் பார்க்கலாம். பாருங்க இங்கே என்ன பண்ணியிருக்குன்னு கேட்டிங்கன்னா 50 மினிட்ஸில் பார்த்தா நீட்டாக தெரியுதுங்களா? இதோ இந்த இடத்துல வந்து அது ரெசிஸ்டன்ஸை பிக் பண்ணியிருக்கு. இந்த சப்போர்ட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் மேலே போனது பாருங்கள் எப்படி போயிருக்குன்னு. அப்படியே லோ உடைக்காம போயிருக்கு. எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் போயிருக்குது. இங்கே ஒரு ரெக்டாங்கிள் போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி போயிருக்குன்னு பாருங்க. அப்படியே லோ உடைக்காம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போயிருக்கு. நேற்று காலையில் வந்து இந்த சப்போர்ட்டை தொட்டது, அதுக்கு அடுத்த இந்த சப்போர்ட்டு, அதுக்கு பின்னாடி இந்த சப்போர்ட்டு தொட்டுட்டு இப்போ வந்து நிற்கிறது இந்த சப்போர்ட் தான். புரிஞ்சுங்களா? ரெஸ்டர்ஸ் தொட்ட பின்னாடி இங்கே ஒன்று கவனிச்சு பாருங்க. அப்படியே ஹை உடைச்சிட்டு போகுது பாடி க்ளோஸ் மேலே, அடுத்ததும் அதே மாதிரி ஹை உடைச்சிட்டு போகுது பாடி க்ளோஸ் மேலே, அடுத்ததும் ஹை உடைச்சிட்டு போகுது பாடி க்ளோஸ் மேலே. பார்க்கும்போது என்ன ஆகுது? லோ உடைக்கல, ஹையை மட்டும் உடைச்சிட்டு போயிட்டு இருக்கு. எது வரைக்கும் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பாருங்க. இந்த இந்த பிளேஸ் தான், இந்த பிளேஸ் தான் வந்து அவன் டச் பண்ணுறான். டச் பண்ணிட்டு மறுபடியும் கீழே வருது மார்க்கெட்டு, ஸ்டெப் இறங்கி வருது. வந்துட்டு இந்த இடத்துல ஒரு சின்ன ஜர்க் நடக்குது. இது நேற்று நைட் நடந்தது. நைட் எப்பவுமே வந்து யூஎஸ் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும்போது இதனோட மூமெண்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும், கொஞ்சம் வேகமாக இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு அந்த டைம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அப்போ அங்கேருந்து என்ன பண்ணிக்குது? மறுபடியும் மேலே போன மார்க்கெட்டு அதே ரெசிஸ்டன்ஸு. அதே ரெசிஸ்டன்ஸ் தான் அக்யூரேட்டாக ரெசிஸ்டன்ஸ் டச் பண்ணிக்குது பாருங்க, இருக்காது. ஒரு நிமிஷம் இருங்க காட்டுறேன். இது கொஞ்சம் பெருசு பண்ணிப்போம், பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுதான் பாருங்க. இது ஏறும்போது எப்படி ஏறிச்சு? இப்படி போய் கீழே வந்து கீழே வந்து இப்படியெல்லாம் போயிருக்கு. அதே மாதிரி இறங்கும் போதும் ஸ்டெப் வச்சு இறங்க ஆரம்பிக்குது. மேலே போனது பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதாவது நம்ம இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பை பாட்டுருக்க இப்போ வந்து மார்க்கெட் இந்த ஸ்டெப்பில் நிற்கிது அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே இறங்கும் போது வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் போய் மார்க்கெட் ரிவேர்ஸ் ஆகுது. இங்கேருந்து ரிவேர்ஸ் ஆன மார்க்கெட்டு இந்த லோ வந்து உடைச்சாச்சு. கரெக்டுங்களா? போயிட்டு ரிவேர்ஸ் ஆன மார்க்கெட்டு இந்த லோவை விக்கு மட்டும் தான் வச்சிருக்கா, உடைக்கல. பட் மேலே போயிட்டு மறுபடியும் கீழே வந்தவன் இது விக்கு தான். ஏன்னா இந்த லோ உடைக்கல பாருங்க. இந்த லோ கீழே பாடி க்ளோஸ் பண்ணலை. அங்கேயே நேற்று முடிச்சிருக்கான். அகைன் இன்னைக்கு மார்னிங் ஓப்பன் ஆனது இந்த லோவை வந்து பிரேக் பண்ணிட்டான். இந்த லோவை தான் பிரேக் பண்ணியிருக்கான். பட் இந்த இந்த ரேஞ்சை வந்து இன்னும் பாடி க்ளோஸ் பண்ணலை அப்படின்னு தான் வச்சுக்கணும். பாருங்க, அது கீழே பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த ரேஞ்சுக்கு நியர்பை வந்து ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கான். அந்த ஜோனுக்கு நியர்பையே வந்து சப்போர்ட் எடுத்திருக்கா. இதுதான் நடந்துட்டு இருக்குது மார்க்கெட்டில். மாற்றி மாற்றி இதுவே தான் நடந்துட்டு இருக்குது. இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரிஞ்சால் போதுமானது. இதையே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரிஞ்சாவே நம்மளுக்கு போதும். சரிங்களா? இங்கே பாருங்க, இந்த இந்த இடத்த எடுத்துட்டிங்கன்னா நம்ம இப்படி தான் ஒரு சப்போர்ட் வரைவோம். அந்த சப்போர்ட்டுக்கு இப்போ எடுத்துருக்க மாதிரி இருக்கு.
ஒவ்வொரு ஒவ்வொரு ஏரியாவுமா அந்த மேலே போன ஏரியா போயிட்டு கீழே வந்து மேலே போய் மறுபடியும் கீழே வந்து இதே இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு. கரெக்டுங்களா? அதே சப்போர்ட்டுக்கு தான் இப்போ வந்து மறுபடியும் மார்க்கெட் வந்து திரும்புது. இந்த இடத்துல இந்த சப்போர்ட்டுக்கு தான் வந்து திரும்பிட்டு இருக்கு. அப்போ இதுல பாருங்க எத்தனை ஸ்டெப் வச்சிருக்குன்னு, 2 ஸ்டெப்பு 3 ஸ்டெப்பு வச்சு போயிருக்கு. இந்த ஸ்டெப்பு அதாவது எக்ஸ்ட்ரீம் லோவுக்கு வராம இந்த ஸ்டெப்புக்கு வந்துட்டு மார்க்கெட் திரும்புது. அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் லோவுன்னு இந்த இடத்துக்கு வரும். இந்த இடத்துக்கு வருதா இல்லை இன்னும் இதே இடத்துல சப்போர்ட் எடுத்து போகுதான்னு தெரியாது. பார்த்துக்கலாம். இதெல்லாம் மார்க்கெட் ரன்னிங்ல நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிக்க வேண்டியதாங்க. இதை போட்டு ரொம்ப குழப்பிக்கலாம் வேண்டியது இல்லை. மார்க்கெட் என்ன பண்ணுதோ அது கூட டிராவல் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது நம்மளோட வேலையா இருக்கும். ரைட்டுங்களா? அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் இந்த இடத்துலலாம் வந்தால் வாங்க முடியுமா அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம வாங்குறதுக்கு தெரியணும். பாருங்க கீழே வந்து மேலே போய் மறுபடியும் கீழே வந்துட்டுல போயிட்டு இருக்கான். இப்போ இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் பார்க்கணும் நம்ம. இதே வந்து மேலே போயிட்டு கீழே வந்து மேலே போயிட்டு மறுபடியும் கீழே வந்து போகிறான். சான்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கா. எல்லா பக்கம் சான்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கா. நம்ம அதை யூஸ் பண்ணுறது பொறுத்து தான் இருக்கு. புரிஞ்சுங்களா? இப்படித்தான் மார்க்கெட் வந்து மாற்றி மாற்றி இப்படியே தான் ரன் ஆகுது. மார்க்கெட் ஒன்றா விட்டு ஒரே மாதிரி மேலேயும் போகாது கீழேயும் வராது. எப்படி வந்தாலும் ஸ்டெப் வச்சு வச்சு போகும். அப்போ அந்த ஒவ்வொரு ஸ்டெப்புமே வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரகிளிங் பாயிண்ட். அந்த பாயிண்ட்டுக்கு வரும்போது எகைன் மார்க்கெட் ஒரு ரிவேஸ் கொடுக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். தெரிஞ்சதுன்னா போதும். இதுதான் நடந்துட்டு இருக்குது மாற்றி மாற்றி மார்க்கெட்டில். இந்த மார்க்கெட் இல்லைங்க, எந்த மார்க்கெட், இது ஒரு சார்ட்டாக பாருங்க. நீங்கள் வந்து கோல்டு சில்வரு இப்படியெல்லாம் பார்க்க வேண்டாம். ஒரு சார்ட்னா இப்படி தான் ரன் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. இதுதான் ஒவ்வொரு மொமெண்ட்டுக்கும் காமிச்சிட்டு இருக்கு. செக் பண்ணி பாருங்க. அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு கான்செப்டோட நம்ம பார்ப்போம். நன்றி.